ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க. அது வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கீங்க, இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவருக்குமான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து எதுக்கு போடுதோம் அப்படின்னா, நம்ம எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் போடுதோம். ஆனால் அந்த அக்ரிமெண்ட் கூட 50% பிரச்சனைகளை தான் தீர்க்கும். ஆனால் இந்த 4 விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் பில்டிங்கில் உள்ள 80% பிரச்சனைகளை தீர்க்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அது மாதிரி லைக்கும் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா அந்த பில்டிங்கோட பிளான், சரிங்களா? அந்த பில்டிங்கோட ப்ராப்பரான பிளான், உங்களுக்கு என்ன அந்த வீட்டில் வந்து அமைக்கணும், ஹால் என்ன சைஸில் அமைக்கணும், பெட்ரூமு, கிச்சனு, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே நீங்கள் வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னா அந்த வாஸ்து முதற்கொண்டு இன்க்ளூட் பண்ணி அந்த பில்டிங்க்கான பிளானை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? அது ஒன்று நீங்கள் கொடுக்குற கான்ட்ராக்டுக்காரர்கிட்டையோ இல்லை இன்ஜினியர்ட்டோ கேட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்களே பர்சனலாக உங்களுக்கான, ஏன்னா அவங்க ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நீங்கள் கொடுக்கீங்க அப்படின்னா இல்லை ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டாக அதில் நிற்கும் அப்படின்னு கூட அந்த பிளானை வந்து ரெடி பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஓனாக ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, தனியாக ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அதுக்கான ஃபீஸ் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு பிளானை ரெடி பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து ப்ராஃபிட் நோக்கம் எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த இன்ஜினியருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கீங்க, அவங்களுக்கான பிளான் அதை ரெடி பண்ணுறாங்க. ஸோ எந்த விதமான ப்ராஃபிட் நோக்கமும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை, அந்த பில்டிங்கில் என்னென்ன பண்ணால் உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன்லேருந்து ஏர் சர்க்குலேஷன்லேருந்து வாஸ்துலேருந்து எல்லாமே கரெக்டாக அமையும். அதுமாதிரி அந்த எவ்வளோ தூரம் நம்ம வந்து அந்த ஏரியாவை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கொடுக்கீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டர்காரரோ இன்ஜினியரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கொயர் ஃபீட்டு அதிகமாகனா ஏரியா ஒரு வேளை ரேட்டு அதிகமாக வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைனா எவ்வளோ தூரம் நம்ம வந்து குவான்டிட்டி வால் குவான்டிட்டியை குறைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து பிளானாக கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களோட ப்ராஃபிட் நோக்கத்தோடு பண்ணலாம், சரிங்களா? ஆனால் நீங்கள் தனியாக ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுக்கீங்க, பெரும்பாலும் எல்லோரும் அப்படி இல்லை, ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு சிலர் உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முன்னக்கூட்டியே அதை வந்து ஒரு இன்ஜினியர், ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவை, சரிங்களா? அவங்களுக்கான நீட்ஸ்னால் இப்போ உங்களுக்கான இப்போ உங்கள் பில்டிங்கோட சைஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுத்தீங்க, டாக்குமெண்ட் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கான ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது. எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பிளானை ரெடி பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரீக்ரியேட் பண்ணுறது, ஐ மீன் அதை வந்து இடித்து அதை வந்து மாற்றி அந்த ரூம் சைஸஸை ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னா அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு வந்து ரொம்ப, சரிங்களா? ஸோ ரொம்ப நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரும்பாலான ஒரு தொகையை வந்து நம்ம வந்து அதை ரீக்ரியேட் பண்ணி அதை உடச்சி நம்ம செலவழிக்கிறதை காட்டிலும் ஒரு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் அவங்களுக்கான ஃபீஸை கொடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு கூட ஐடியா வந்து இப்போதைக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் ஒரு கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட நீங்கள் கொடுக்குற கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது மாதிரி அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டலாம். ஆனால் அது உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்படிங்கிறது உங்களுக்கு பில்டிங்கை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணையில் தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து தனியாக ஒரு பீஸை கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ, சரிங்களா, இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ அதை தான் அவங்கள்ட்ட காட்டுவாங்க. ஸோ அது ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மறுபடியும் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான அவசியங்கள் இருக்காது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை உங்களுக்கு மிச்சமாகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற கான்ட்ராக்டுக்காரருக்கும் மிச்சமாகும். 2 பேத்துக்கும் வாக்குவாதமும் வராமல் இருக்கும். எந்த விதமான ரீக்ரியேட்டும் பண்ணலை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து ஒரு 40% பிரச்சனைகளை நீங்கள் வந்து இந்த பிளான் மூலமாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கோட செக்சுரல், சரிங்களா? ஸோ இதுலேயும் அதே பிரச்சனை தான், சரிங்களா? ஒரு கான்ட்ராக்டுக்காரர்கிட்டே நீங்கள் வந்து அவங்க பொறுப்பில் நீங்கள் வந்து செக்சுரலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் நோக்கத்தில் அந்த செக்சுரலுக்கான என்ன நீட்ஸோ அந்த பில்டிங்கு என்ன கம்பி போட்டால், செக்சுரல்னால் வேறு ஒன்றுமே இல்லை, என்ன சைஸில் கம்பி போடணும், எத்தனை கம்பி போடணும், அது மாதிரி காலமோட சைஸ் என்ன, பீமோட சைஸ் என்ன, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ராடு போடணும், அது மாதிரி எல்லாமே இந்த செக்சுரல் சம்மந்தமான, ஐ மீன் காங்கிரீட் எங்கெங்கெல்லாம் போடணுமோ அதுக்கு என்னென்ன
அதில் லோடு எடுக்கோ அந்த லோடுக்கு என்னென்ன நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ட்ராயிங்கோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கார்ட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு பில்டிங்கோட 70% எக்ஸ்பென்ஸ் வந்து எதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரலில் தான். சரிங்களா? ஸோ அந்த 70% எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டுக்காரர் குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் நான் சொல்லலை, மறுபடியும் டிஸ்க்ளைமர் கொடுக்கேன். ஒரு சிலர் இப்படி இருக்காங்க. ஸோ அந்த 70% எக்ஸ்பென்ஸில் ஒரு 10% அவங்க வந்து சேவ் பண்ணாலே ஒரு 7%லேருந்து ஒரு 7%லேருந்து 10% அவங்க வந்து ப்ராஃபிட்டு இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ப்ராஃபிட் நோக்கத்தில் ஒரு 10% ஸ்டீல் குவான்டிட்டியோ காங்கிரீட்டோட சைஸையோ இல்லை மெட்டீரியலோட மிக்சிங் ரேஷியோவையோ ஏதோ ஒன்று குறைச்சாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பில்டிங்கோட ஆயுட்காலத்தை வந்து குறைக்கும். சரிங்களா? ஏன்னா பில்டிங் வந்து எதில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து நிற்கி அப்படின்னா அந்த ஃப்ரேமில் தான். சரிங்களா? நம்ம சுற்றி கொடுக்குற அந்த பீமையும் அந்த காலம் ஃபூட்டிங் எர்த்து இப்படி தான் லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஸ்லாப்லேருந்து வர லோடு வந்து ஸ்லாப் டு பீம், பீம் டு காலம், காலம் டு ஃபூட்டிங், ஃபூட்டிங் டு எர்த்து. இந்த மாதிரி லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது வந்து பில்டிங்கோட லோடை பூரா கரெக்டாக செலுத்தி உங்கள் பில்டிங்கோட லைஃப்பை வந்து அதிகப்படுத்தும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த லோடை வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி சொல்கிறது தான் அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து எல்லாத்துக்கும் தெரியுமா, இல்லை எல்லோரும் அதை வந்து கேல்குலேஷன் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கட்டாயம் இல்லை. ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியர் கரெக்டாக அதை கேல்குலேஷன் பண்ண தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை ஒரு மேஸ்திரி வந்து என்னோடய மேஸ்திரி வந்து இப்படி தான் சொன்னார், இந்த சைஸில் போட்டாலே போதும், காலம் வந்து இந்த சைஸில் போட்டால் போதும், பீம் வந்து இந்த சைஸில் போட்டால் போதும், அது மாதிரி இத்தனை நம்பர் ஆஃப் ராடு இந்த சைஸில் ராடு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதைப்படியே நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா அவருக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கோ இல்லை ஒரு இன்ஜினியருக்கோ நான் வந்து அதுக்கான ஃபீஸை கொடுத்து பண்ணுறதுக்கு இது எனக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து பாதிக்கப்படுது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். ஏன் அப்படின்னா எல்லா பில்டிங்க்கும் ஒரே மாதிரி லோட் கேரிங் இருக்காது. சரிங்களா? டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிளான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி ஃபுட்டு குவான்டிட்டி மாறுதோ அதே மாதிரி ஒரு பில்டிங்கு பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டீல் குவான்டிட்டியும் காங்கிரீட் குவான்டிட்டியும் மாறும். சரிங்களா? ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பிளானு. அந்த பிளானுக்கு என்ன குவான்டிட்டியில் ஸ்டீல் வேணும், என்ன குவான்டிட்டியில் காங்கிரீட் போடணும் எல்லாமே டிசைன் பண்ணி தான் பண்ணணும். எதுக்கு இதில் வந்து என்ன நம்ம வந்து பெருசாக ஆயிரப்போகுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஒன்று லைஃப்பை குறைக்கும். ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காஸ்ட். சரிங்களா? நம்ம ஒரு வேளை நம்ம வந்து ஸ்டீலோட குவான்டிட்டியை அதிகமாக போடுறதுக்கு பொழுது கம்மியாகவோ இல்லை அப்படின்னா கம்மியாக போடுறதுக்கு பொழுது அதிகமாகவோ போட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 விதமாக பாதிப்பு வரும். கம்மியாக போடுறதுக்கு பொழுது அதிகமாக போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ஓவரால் காஸ்ட்டை வந்து அதிகப்படுத்திடும். சரிங்களா? அதான் நான் யாருக்குனே சொன்ன மாதிரி 70% காஸ்ட்டு வந்து ஃப்ரேமோட தான் இருக்குது. ஸோ இதனால் 5லேருந்து 10% காஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். இன்னொன்று ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து கிராக் வரும். நான் மிச்சப்படுத்த போகிறேன், நான் ஸ்டீல் குவான்டிட்டியும் காலத்தோட சைஸையும் கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா அது அந்த பில்டிங்கோட லைஃப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபெயிலியர் ஆகி பில்டிங் வந்து சீக்கிரத்தில் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் உங்களோட வருங்காலத்து சந்ததிகளுக்கு நீங்கள் கீழே என்ன ஃபூட்டிங் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது, நீங்கள் காலத்தில் வந்து என்ன கம்பி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க வந்து மாடி கட்டுறாங்க அப்படின்னா அது பில்டிங்கே கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம கரெக்டான முறையில் அதை வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கவனித்து அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கான்ட்ராக்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளில் வந்து ஒரு 80% பிரச்சனைகள் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இந்த ரிலேட்டடாக தான் இருக்கும். சரிங்களா? ஒன்று கம்பி வந்து கம்மியாக போடுதாங்க, இல்லைன்னா அதிகமாக போடுதாங்க, இல்லை பீமோட சைஸை வந்து கம்மி பண்ணுறாங்க, இல்லை அதிகமாக பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா ரூப் பீமே போட மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வருது. ஒன்று கான்ட்ராக்ட் சைட்லேருந்து என்ன வருது, கான்ட்ராக்டுக்காரர் வந்து இதில் அதிகமாக போட சொல்கிறாரு வீட்டுக்காரரு அப்படின்னு கான்ட்ராக்டுக்காரரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா வீட்டுக்காரர் வந்து கான்ட்ராக்டுக்காரரை வந்து இல்லை அவர் வந்து கம்மியாக போட்டுதாரு ஸ்டீல் குவான்டிட்டி, இல்லை ரூப் பீமே போட மாட்டேங்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னக்கூட்டியே ப்ரீ பிளானிங்காக
நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண ஸ்ட்ரக்சரல் டிராயிங், முன்னாடி பண்ண அப்புறம் நம்ம பண்ண பிளான் தான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் இதுக்கு போக ஒரு 2 அண்ணா இருக்குது சரிங்களா. ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.